ரைட் பை. ஸோ ரொட்டேஷ்னல் மோஷனோட நியூமரிக்கல்ஸ் பேச போகிறோம். ரொட்டேஷ்னல் மோஷனோட நியூமரிக்கல்ஸ் பேச போகிறோம். சார் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருப்போங்களேன். எல்லாருக்கும் எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ரொட்டேஷ்னல் மோஷன் முதலாக நீங்கள் கற்றுக்கிட்டது ஒரு 2 நிமிஷத்தில் ஃபார்முலா முடிச்சிடறேன். அப்படி ஃபாஸ்ட்டாக பாருங்கள். ரொட்டேஷ்னல் மோஷன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொட்டேஷ்னல் மோஷனில் என்ன கற்றுக் கொடுத்தேன்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேசினேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் I = mr². Then I = mk², radius of gyration. ரிங்கோடது ஓன் ஆக்சிஸ் mr². ரிங்கோட டான்ஜென்ஷியல் 2mr². about any dia 1/2 mr². dia tangent 3/2 mr². ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? இது ஃபுல்லாக ரிங்கா. அடுத்தது அங்கேருந்து டிஸ்க்குக்கு போனீங்க சார். டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் 1/2 mr². டிஸ்கோட டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 3/2 mr². about any diameter ஃபர்ஸ்ட் ஒன்ல பாதி 1/4 mr². 5/4 mr². dia tangent. ரிங் டிஸ்க்கு கற்றுக்கிட்டீங்களாடா? அடுத்தது சாலிட் ஸ்பியரோட about any dia ஓன் ஆக்சிஸ் எது சொன்னாலும் 2/5 mr². dia tangent 7/5 mr². அதே ஹாலோ ஸ்பியராக இருந்ததுன்னா 2/3 mr². ஓன் ஆக்சிஸ் 2/3 mr². tangent 5/3 mr². ரைட்டா? அடுத்தது ராடாக இருந்ததுன்னா ராடோட ஓன் ஆக்சிஸ் ml²/12. ராடோட டான்ஜென்ஷியல் ml²/3. இத்தனை பாடிக்கும் நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கற்றுக்கணும். அடுத்தது டார்க்குக்கு என்ன சார் ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க? R×F. எல் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன சார் ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க? R/P. எல்லுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? MVR. இன்னும் நல்லா சொல்லுங்கள், mr²ω. இதெல்லாம் எல்லோடது. ரைட்டா? அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கற்றுக் கொடுத்தேன். ω = ω0 + α t. ω² = ω02 + 2α θ. θ = ω0t + ½ α t². distance traveled in n second θn. u + ½ a 2n - 1. எனக்கு டக்குன்னு மறந்து போய்டும். அதனால் நான் என்ன ஞாபகம் வச்சுப்பேன்? 1 டைமென்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதிலிருந்து இதை கொண்டு வந்துடுவேன். இது ப்ளஸ் மைனஸ்ன்றது அந்தந்த இடத்த பொறுத்தது. ரைட்டா? சூப்பராக அதை கற்றுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னங்க சார் கற்றுக் கொடுத்தீங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆங்குலர் மொமெண்டம், டார்க்கு, இதெல்லாம் பேசணுமா? வேறு ஏதாவது ஃபார்முலா விட்டுருக்குனாடா? தென் வழக்கம் போல் முன்னாடி ஃபார்முலா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் S/R, ஆங்குலர் வெலாசிட்டி θ/t, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ω/t. ஞாபகம் வந்திருக்கும். இதோட யூனிட் ரேடியன் பெர் செகண்ட், radian/s². யூனிட்டு நோ டைமென்ஷனல் ஃபார்முலா T இன்வர்ஸ் T⁻². இது மூணும் அங்கேயே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். ரைட்டா? ஸோ இவ்வளோ தம்ப ஃபார்முலாஸ் எல்லாமே இதை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு செம்மாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பார்த்துருவோமா? எங்கே புரியலனாலும் அங்கேயே ஸ்டாப் பண்ணி சார் எனக்கு புரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேளு. பொறுமையாக கற்றுக்கோ, நல்லா கற்றுக்கோ. ரைட் பை. ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் டு நாட் மேட்ச்? ஸோ இது எல்லாமே எது மேட்ச் ஆகலைன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாமா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ தான் படித்தோம், ரேடியன். அப்போ அது கரெக்டு தானே? ஞாபகம் வந்துருச்சா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேடியன். அப்போ அது ரைட்டு. ஆங்குலர் ஆக்சலரேஷனும் இப்போ தான் படிச்சிங்க, radian/s²ன்னு படிச்சிங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன் இங்கே பாரு, ஆல்ஃபாவுக்கு என்ன ஃபார்முலா? dω/dt. அப்போது dω radian/s². இங்கே ஒரு செகண்டு, அதனால் radian/s² இருந்தால் தான் ரைட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் 4 தான் தப்பு. ஆனால் அவன் டு நாட் மேட்ச்ன்னு கேட்குறான்ல, நமக்கு தேவை தான் ஆன்சர். டார்க்கு
டார்க்குக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொன்னேன். அப்போ ஃபோர்ஸுக்கு ஒரு நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு ஒரு மீட்டர், அதுவும் ரைட்டு. ரொட்டேஷ்னல் பவர், பவர்னாலே காலங்காலமாக படிக்கிறீங்க ஒர்க் பை டைமு, ஒர்க்குக்கு ஜூலு, டைமுக்கு செகண்டு. கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான கொஷினை யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக வருஷம் ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ இந்த லெசன்றதுனால இந்த லெசனோடது கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் டு நாட் மேட்ச்? இப்போ எது மேட்ச் ஆகலை? ரொட்டேஷ்னல் பவரும் ஜூல் பெர் செகண்டும் ரைட்டு, மேட்ச் ஆகுது. டார்க்கும் நியூட்டன் மீட்டரும் மேட்ச் ஆகுது. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ரேடியனும் மேட்ச் ஆகுது. ஆங்குலர் ஆக்சலரேஷனும் ரேடியன் பெர் செகண்டும் மேட்ச் ஆகலை. ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயராக இருந்தால் அது ரைட்டு. அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. அவங்க எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, மீதி 3 ரைட்டு. கரெக்டாக? ஓகே, அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 2. கொஷினை படிங்க. All the particles of rigid rotating body move in a circular path when the axis of rotation இந்த இடம் இல்லை, பார்ட்டிகல்லாம் இல்லை, எப்படி மூவ் ஆகுது இல்லை, என்னவா இருக்கும்? அப்படியே படிங்க. ஆப்ஷன் படித்து என்னவா இருக்குன்னு யாராவது ஜஸ்ட்டு சொல்ல ட்ரை பண்ணு. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், யோசிச்சு பாரு என்ன கேட்குறாங்க. ஆல் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அ ரிஜிட் ரொட்டேட்டிங் பாடி மூவ் இன் ஏ சர்க்குலர் பாத். எல்லா பார்ட்டிகளும் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் passes through any point of the body, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. situated anywhere, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. passes through the center of mass, center of massல தான் ஆக்சிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? எங்கே இருக்கலாம்? situated outside the body. சர்க்குலர் பாத்தில் இருக்கும் பொழுது அந்த சர்க்குலர் பாத்துக்கு அவுட் சைடில் தான் ஆக்சிஸ் இருக்குன்னு கற்றுக்கணும். ஜஸ்ட் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி இதை படிச்சுக்கோங்க. இட் இஸ் சிச்சுவேட்டட் அவுட் சைட் த பாடி. ரைட்டா? இதுதான் ரைட்டு. அடுத்தது கொஷின் நம்பர் 3 பாரு. ஸோ இதுவுமே ஒரு கான்செப்ட் கொஷின் தான். அன் அக்கௌண்ட் ஆஃப் எர்த் ரொட்டேட்டிங் அபவுட் இட் ஆக்சிஸ். அன் அக்கௌண்ட் ஆஃப் எர்த் ரொட்டேட்டிங் அபவுட் இட் ஆக்சிஸ். பூமியானது தன்னைத்தானே சுழலும். உங்களுக்கு தெரியும் தானே? பூமியானது தன்னைத்தானே சுழலும். உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி v, அதாவது லீனியர் வெலாசிட்டி v. ரைட்டா? இது ஒரு கான்செப்டாக ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி கற்றுக்கோங்க. v = r ஒமேகா, v = r ஒமேகா. கரெக்டாக? v = r ஒமேகா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் ஈக்குவேட்டார் இஸ் கிரேட்டர் தென் த அதர் பிளேசஸ். ஈக்குவேட்டாரில் லீனியர் வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்னு ஆப்ஷன் 1 சொல்லுது. ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவேட்டாரில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஆங்குலர் வெலாசிட்டி எந்த இடத்துலையும் மாறாது. ஆங்குலர் வெலாசிட்டி எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்கும். லீனியர் வெலாசிட்டி தான் ஒவ்வொரு இடத்துலையும் சேஞ்ச் ஆகி வரும். ரைட்டா? அடுத்தது லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் ஆல் பிளேசஸ் எர்த் இஸ் ஈக்குவல். எல்லா இடத்துலையும் லீனியர் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்காது. ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவேட்டாரில் தான் அதிகமாக இருக்குன்னு ஆப்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு. ஏன்னா ஆங்குலர் வெலாசிட்டி சேம் எல்லா இடத்துலையும். இந்த இடத்துல ஆங்குலர் வெலாசிட்டி மட்டும் சேம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவு ரைட்டாக இருந்திருக்கும். ஆனால் கூடவே சேர்ந்து லீனியரும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்போ இதுவும் தப்பு. சரி, அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட்டுன்னு சொல்கிறீங்க. ஆப்ஷன் 1 ரைட் ஆகிறதுக்கு என்ன காரணம் நான் சொல்லவேன். v = r ஒமேகாவாடா. எர்த்து நீ நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது. ஒரே நிமிஷம். கிளாஸில் இருக்கேன். இல்லை ஒன்றும் இல்லை. நாளைக்கு வரும்பொழுது ஆதார் கார்டு மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து. சரிக்கா, நான் சொல்லிடுறேன். எடுத்து சொல்கிறேன். நான் 9 மணிக்கு மேலே பண்ணுறேன். பைக்கா. லிசன் பை, கவனமாக கவனி. எர்த்து நீ நினைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் கிடையாது. எர்த்து ஒரு மாதிரி ஃப்ளாட் ஸ்பியராக இருக்கும். இப்படி இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா
ரேடியஸ் ஆஃப் போல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடம் ரேடியஸ் ஆஃப் போல், இந்த இடம் ரேடியஸ் ஆஃப் ஈக்விட்டார். v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. உனக்கு புரிகிற மாதிரி ஆர் ஒமேகா. உனக்கு நல்லா தெரியுதா? ஈக்வெட்டாரில் தான் ரேடியஸ் அதிகமாக இருக்குது போலை விட. ஈக்வெட்டாரில் தான் அதிகமாக இருக்குது போலை விட. அப்போது உனக்கே தெரியுது லீனியர் வெலாசிட்டி ஈக்வெட்டாரில் தான் அதிகமாக இருக்கும் போலை கம்பேர் பண்ணும் பொழுது. இது ரொம்ப நுணுக்கமான கேள்வி. அது லீனியர் வெலாசிட்டி எங்கே சார் அதிகமாக இருக்கும்? எர்த்து ரொட்டேட் ஆகும் பொழுது. எங்களுக்கு தெரியும் ஆங்குலர் வெலாசிட்டி எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். பட் லீனியர் வெலாசிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? எங்கே ரேடியஸ் அதிகமாக இருக்கோ, ஏன்னா ஒமேகா கான்ஸ்டன்ட்டு. அப்போ v இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆர். ஈக்வெட்டாரில் தான் ரேடியஸ் அதிகம், அங்கே தான் வெலாசிட்டி அதிகம்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்களா? ரைட். அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. லீனியர் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் ஈக்வெட்டார் கிரேட்டர் தென் த அதர் பிளேசஸ். கொஞ்சம் சம் கற்றுக்கிட்டாலும் நல்லா கற்றுக்கும், ஒன்று கூட தெரியாமல் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஆப்ஷன் கொஷின் நம்பர் 4 பாரு. கொஷின் நம்பர் 4, the moment of inertia of a body about a, question number 4 sorry, the quantity not involved directly in rotational motion. ரொட்டேஷ்னல் மோஷனில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாத ஜீவன் யாருன்னு கேட்குறாங்க. யார் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார் கண்டிப்பாக வேணும் சார். I = mr². டார்க்கு I∝ கண்டிப்பாக வேணும். ஆங்குலர் வெலாசிட்டி அவனும் வேணும் சார். ஆனால் இந்த ஊரில் மாஸுக்கும் ரொட்டேஷ்னல் மோஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. மாஸ் வந்து லீனியர் மோஷனில் மட்டும்தான் நல்லா வேலை செய்யும். ரைட்டா? அப்போது நாட் இன்வால்வ்டுன்னு கேட்டிருக்கிறதுனால மாஸ் தான் ரைட்டு. மற்றதெல்லாம் இன்வால்வ் ஆகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்வால்வ் ஆகும், டார்க் இன்வால்வ் ஆகும், ஆங்குலர் வெலாசிட்டி இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆகாதவன் யார்? மாஸ் மட்டும்தான். ரைட்டா? அடுத்தது சொல்லுமா. உனக்கு என்ன டவுட் நான் சொல்லிட்டேன் சார். I = mr² வருது சார். அங்கே ஒரு m இருக்கு அதானே? சொல்லுமா, ஏதோ டவுட் கேட்டீங்க. ஏன் சார் மாஸ் இன்வால்வ் ஆகாது? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? வெறும் மாஸ் மட்டும் தனியாக ரொட்டேஷனல் மோஷனில் எங்கேயுமே இருக்காது. என்ன காரணம்னா மாஸு வெறும் இனர்ஷியா. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் இங்கே வந்து லிசன் நீங்கள் நேராக நடந்து போனீங்கன்னா அது 1 டைமென்ஷன் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் இதெல்லாம் 2 டைமென்ஷனல் மோஷன். ஃபோர்ஸுன்ற வார்த்தை 1Dயில் மட்டும்தான் இருக்கும். எங்கெல்லாம் பாடி டேர்ன் ஆகுதோ அங்கெல்லாம் டார்க்குன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். டார்க் வேணும்னா I∝, ஃபோர்ஸ் வேணும்னா m×a. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஒன்று தான். இது லீனியர் மோஷனில், இது ரொட்டேஷ்னல் மோஷனில். அப்போது எந்த இடத்துலையுமே ரொட்டேஷ்னல் மோஷனில் வெறும் தனியாக எம்ன்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம். நீ ஃபார்முலா பார், I = mr² இருக்கும். இந்த மாசு இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஒரு கான்செப்டே வரும். வெறும் மாஸை மட்டுமே வச்சுக்கிட்டு ரொட்டேஷ்னல் மோஷன் பேச முடியாது. அந்த கொஷினோட வார்த்தையை சரியாக கவனியே. என்ன சொல்லியிருக்காங்க பார், நாட் இன்வால்வ்டு டைரக்ட்லி. இந்த வார்த்தை புரியுதுன்னு பாரு. கொஷினை படி. த குவான்டிட்டி நாட் இன்வால்வ்டு டைரக்ட்லி. m இருக்கும், ஆனால் டைரெக்டாக வெறும் m மட்டுமே தனியாக வச்சு எங்கேயுமே ஃபார்முலா இருக்காது. ஸோ அதனால் அது இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கப்பா. லீனியர் மோஷனில் தான் பெரும்பாலும் மாஸ் இன்வால்வ் ஆகும், ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். ஏன்னா வெறும் மாஸ்ன்றது வெறும் இனர்ஷியான்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ரைட்டா? புரிஞ்சிச்சு? ரைட். என்னம்மா பிரச்சனை உனக்கு? சரி போ, உனக்கு கூப்பிட்டது தப்பு. ரைட். Question number 5. The moment of inertia of body about a given axis rotation depends. யோசிச்சு பாருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சரி எங்களுக்கு ஃபார்முலா தெரியும், இருங்க நாங்கள் சொல்கிறோம். I = mr². அப்போது எம்மை டிபெண்ட் பண்ணி இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். ஆர் டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஷேப் ஆஃப் த பாடி உங்களுக்கு தெரியுமா?
ரிங்குக்கு ஒன்று வேற ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஸ்கோடது வேற ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சாலிட் ஸ்பியரோடது வேற ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லை. அப்போ எல்லாருக்கும் வேறு வேறு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்படின்னா ஷேப்பும் டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும். அப்போ ஷேப்பையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அழகாக ஆன்சர் சொல்லுங்கள். ஆல் த போ. கொஸ்டின் 5 ஒழுங்காக படிங்க. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் I = mr² ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆல் த அபவ் போட்டுக்கோங்க. இதில் ஒருவேளை சம்மந்தமில்லாத யாராவது ஒரு ஆள் இருந்தால் அவனாக தான் ஆன்சர் இருக்கும். பட் இந்த கொஷின் இந்த ஆப்ஷனுக்கு 4மே ரைட்டு, 3மே ரைட்டு. கிளியரா? ஒரு கொஷினாக பேசி முடிக்கிறேன். அந்த 5வது கொஷின் பேசிட்டேன். கிளியர்னா சைலண்ட்டாக இருந்துரு. ஒருவேளை எங்கேயாவது புரியல சார் இன்னொரு டைம் சரி சொல்லிக் கொடுங்க. எந்த இடம் புரியல, ஏன் அப்படி புரியல கேட்டிங்கன்னா இந்த 60 கொஷினையும் 2 கிளாஸை சால்வ் பண்ணி கொடுத்துறேன். தாராளமாக போதும். எல்லா விதமான சம்மும் நீங்கள் கற்றுக்கலாம். 60 சம்மை கற்றுக்கிறது இல்லை, 60 மாடலை கற்றுக்கிறேன். ரைட்டா? அடுத்தது எ ஃப்ளைவீல் ஸோ கன்ஸ்ட்ரக்டட். ஃப்ளைவீல் ஞாபகம் இருக்காடா? பார்க்கில் போனீங்கன்னா அந்த பார்க்கில் போனீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு மேலே, குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்கள கூட ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுவாங்க. அதில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு ரிம்மு, இது ஒரு ரிம்மு, இது ஒரு ரிம்மு, இது ஒரு ரிம்மு, இப்படிலாம் ரிம் இருக்கும். பார்த்துருப்பீங்களா? ரிம் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஹோல் மாஸஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் இட்ஸ் ரிம்மு. எல்லா மாஸும் அந்த ரிம்மில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். எல்லா மாஸும் அந்த ரிம்மில் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். என்ன காரணம்னு கேட்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஒரு 4 ஆப்ஷனை படிங்க. என்ன காரணமாப்பா இருக்கும்? சும்மா ட்ரை பண்ணு. தப்பானா பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஷைனி குட் ஈவினிங் பா. சஞ்சய் குட் ஈவினிங் டா. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க பா, என்ன காரணமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 1 ரைட்டு. ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானாதான் ரொட்டேஷன் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். நல்லா கற்றுக்கோங்க. I = mr² சொல்லி கொடுத்தேன். tau = I∝ கற்றுக் கொடுத்தேன். L = I⍵. L கான்ஸ்டன்ட்டு, ஒமேகா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/I. கவனமாக கவனி. மாஸ் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும். ஏன்னா I = mk² mr². அப்போ m அதிகமானால் I அதிகமாகும். I அதிகமானால் ஒமேகா குறையும். நம்மளோட நோக்கம் என்ன? அந்த ஜெயின்ட் வீல் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்லோவாக அழகாக ரொட்டேட் ஆகணும். ரொம்ப ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போது அதோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் தான் ஒமேகாவோட வேல்யூ கம்மியாக இருக்கும். டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகணும், அதனால் அதோட ஸ்பீடு குறையணும். டு டிக்ரீஸ் ஆங்குலர் ஸ்பீட். ஆப்ஷன் 1 ரைட்டு, மீதி 3 தப்பு. ரைட்டா? ஸோ மீதி ஆப்ஷன்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? கொஸ்டின் நம்பர் 6 ஒரு சூப்பரான கான்செப்ட் கொஸ்டின், நல்லா கற்றுக்குங்க. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7 நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸு, இந்த டாப்பிக்கில் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல அது என்ன பாடின்னு கவனிக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் சிலிண்டர். அப்போ முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் சிலிண்டர் about its own axis. ஓன் ஆக்சிஸ் ஓடது எவ்வளோடா? 1/2 mr². கரெக்டு தானே? சாலிட் சிலிண்டர் ஏன்னா ஈக்குவல் டு டிஸ்க்கு, ஞாபகம் இருக்கா? இஸ் சேம். அப்போ ஈக்குவல் டு ஏதோ சொல்ல வராங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about and passing through its center of gravity and perpendicular to length. என்ன சார் ஏதோ புதுசாக சொல்கிறாங்களே, இதை நீங்கள் சொல்லித்தரவே இல்லையே? ஆமாம், இப்போ தான் சொல்லித்தர போகிற இந்த கான்செப்டே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about an axis passing through its center of gravity and perpendicular to length. ஒன்றும் இல்லைடா, அந்த சாலிட் சிலிண்டர் இப்படி இருக்குல்ல, பயப்படாத. இந்த சம் முடிகிற வரைக்கும் உனக்கு கண்டிப்பாக புரிகிற வரைக்கும் நான் கற்றுக் கொடுக்குறேன். தெரியலன்னு கடைசியாக சொல்லு. தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இப்போது சாலிட் சிலிண்டரில் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலராக போகுது. இந்த மாடல் நான் உங்களுக்கு சொல்லியே தரல, தெரியும்ல? நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்?
ஓன் ஆக்சிஸ் சொல்லி கொடுத்தேன், டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் சொல்லி கொடுத்தேன். ஒன்று 1/2 mr², ஒன்று 3/2 mr². ஆனால் அதை ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டு ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக போகிற கான்செப்ட் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கல. இப்போ கற்றுக்கலாமா? ஒரே நிமிஷம். அப்படியே அந்த ஒயிட் ஸ்க்ரீனுக்கு வாங்க. இது அப்புறமா நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போ நான் அதை அன்றைக்கி உங்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுக்கல. கேர்ஃபுல்லாக கவனி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது ஒரு சாலிட் சிலிண்டர். இந்த சாலிட் சிலிண்டரோட ஆக்சிஸ் ஓன் ஆக்சிஸ், இதான் ஓன் ஆக்சிஸ். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1/2 mr². இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இதே சாலிட் சிலிண்டர் அப்படி ஹரிசாண்டலாக வச்சிடுறீங்க. இதோட லென்த்து L, இதோட ரேடியஸ் வந்து R. ஆக்சிஸ் ஒரு வேளை இங்கே போச்சுன்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? நான் இன்னும் இது சொல்லி தரலன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன தெரியுமா? ஆக்சுவலாக இது ஒரு லீனியர் பாடி தானே, லீனியர் பாடி லென்த்து. அப்போ லென்த்தாக இருந்தால் ராடு மாதிரி கன்சிடர் பண்ணேன். ராடோட ஓன் ஆக்சிஸ் என்னடா ஃபார்முலா? சரி, ml²/12. ஆனால் இது சாலிட் சிலிண்டர் வேறு, ரேடியஸ் வேறு இருக்குது. அதனால் ப்ளஸ் mr²/4. இதை நீ படித்து தான் ஆகணும். 3 கேஸ் படிக்கணும் சாலிட் சிலிண்டருக்கு. ஒன்று ஓன் ஆக்சிஸ் படிங்க, இன்னொன்று டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ் படிங்க, இன்னொன்று பர்பண்டிகுலர் சென்டர், பர்பண்டிகுலர் டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதை படிங்க. இது ml²/12 ப்ளஸ் mr²/4. அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? இது ரெண்டும் சேமாக இருந்தால் எல்லுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நிதானமாக இரு. இந்த கொஷினை ஒரு டைம் ரீட் பண்ணு. எல்லாரும் ஒரு டைம் கொஷின் நம்பர் 7 பொறுமையாக படிங்க. இதில் இங்கே இருக்கிற எல்லா சமும் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்கும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கன்னு கவனிக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் சிலிண்டர் அபவுட் ஓன் ஆக்சிஸ் இஸ் சேம். யார் கூட? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எங்கே இருக்குது சென்டர் ஆஃப் கிராவிட்டி? இங்கே இருக்குது, பர்பண்டிகுலர் டு த லென்த்து. ரைட்டா? இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் எல்லுக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? கற்றுக்கிட்டிங்களா? கற்றுக் கொடுக்குறேன் பாரு. ஒரே நிமிஷம் இங்கே வாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். 1/2 mr²யும் தென் அப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இது ஓன் ஆக்சிஸோடது 1/2 mr²ம் இந்த இடத்துல ml²/12 ப்ளஸ் mr²/4. இவங்க 2 பேரையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணிட்டு எல்லுக்கும் ஆருக்கும் என்ன சம்மந்தம்னு பாருங்கள். காமன் டேர்மை காலி பண்ணுங்கள். இங்கே ஒரு m, இங்கே ஒரு m, இங்கே ஒரு m, எல்லாத்தையும் அடிஸ்டிக் போடுங்க. இங்கே 2, இங்கே 6, இது 2. கரெக்டானே? இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது? r². இங்கே என்ன இருக்குது? l²/6. இங்கே என்ன இருக்குது? r²/2. r² மைனஸ் r²/2 l²/6. r²/2 ஏன்னா r² மைனஸ் ½ r². தெரியுதா உனக்கு? 2r² மைனஸ் r²/2 r²/2 ஈக்குவல் டு l²/6. 4 2 2 6. சார் 3r² ஈக்குவல் டு l². l ஈக்குவல் டு √3r ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இல்லை r ஈக்குவல் டு l/√3 ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அவன் என்ன கேட்டிருக்கான்? எல்லுக்கும் ஆருக்கும் ரிலேஷன் கேட்டிருக்கான். அவன் தனியாக எல்லுன்னு கேட்கல, தனியாக ஆறுன்னு கேட்கல. அதனால் இது ரெண்டுத்தில் யார் இருக்காங்களோ அதை நம்ம டிக் பண்ணிக்க வேண்டியதான். என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோமா? l ஈக்குவல் டு √3r இருந்தாலும் ரைட்டு, r ஈக்குவல் டு l/√3 இருந்தாலும் ரைட்டு. இந்த கொஷினை திரும்ப இன்ட்டு போட்டு இன்னொரு டைம் நல்லா படிங்க. ஓன் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் பர்பண்டிகுலராக லென்த்துக்கு பர்பண்டிகுலர் கிராவிட்டி ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஈக்குவலாக இருந்தால் ஆருக்கும் எல்லுக்கும் என்ன சம்பந்தம்? l ஈக்குவல் டு √3rனு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. செக் பண்ணலாமா? இங்கே வாங்க பார், அதே ஆப்ஷன் தான் இருக்குது, l ஈக்குவல் டு √3r. சூப்பரில். இந்த லெசன் ஃபுல்லாகவே இதே மாதிரி மாடல் தான் இருக்கும். ஏதோ ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஏதோ ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ அங்கேருந்து அவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷனு? சிம்பிள் ஐடியா, அசால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சம் கிளியரா இல்லை யாருக்கா புரியாமல் இருக்கா? அகிலன்லேருந்து தப்பாஸ்வினி வரைக்கும் சார் சொல்ல. இதே மாதிரி ஹாலோ சிலிண்டருக்கு இருக்கா சார்? ஆமாம், இதே தான். ஹாலோ சிலிண்டருக்குனா இது mr², வெறும் mr². அதே மாதிரி பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும்போது சொல்லித்தரேன் நான். இங்கே 1/2 mr² போட்டிருக்கல சாலிடுக்கு, அங்கே என்ன பண்ணுவேன்? ஹாலோ ஈக்குவல் டு ரிங்கு தானே, வெறும் mr². இல்ல சார், இந்த அதே மாதிரி ஆக்சிஸ் பர்பன் இந்த क्वेश्चनே மாதிரி சார் அதே தான் வரும். ml²/12
ப்ளஸ் mr²/4. ஓகே சார். ரைட் பா. பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, அதை கற்றுக் கொடுக்குறேன் அப்புறமா. எல்லாரும் கிளியர் தானே? இது எஸ்னா எஸ்ன்னு சொல்லி, இல்லைனா இல்லைன்னு சொல்கிறேன். எஸ் சார். ரைட் பா. இந்த ஒரு எஸ்ஸையே நான் 18 எஸ்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஏன்னா நீங்கள் எல்லாம் பிஸியாக இருக்கீங்க இல்லையா. ரைட் பா. கொஸ்டின் நம்பர் 8. அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். நேற்றுக்கு நாள் கிளாஸ் ஏசி எடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு தான் தெரியும்ல, கிளாஸ்க்குள்ளார வந்துட்டால் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவேன். எல்லாம் என் பசங்க தான். ஸோ அந்த ரைட்ஸில் வந்து நான் அப்படி இல்லைடா இப்படி இல்லைடான்னு வாடா போடான்னு இது என்னடா இருக்கும் இப்படியே சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அது யாரோ ரொம்ப நாளாக நம்ம சேனலை கண்டினியூவாக பார்த்துட்ருக்கிற ராமச்சந்திரன் ஏதோ ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னை திட்டார். என்ன திட்டினார்னா, பொதுவெளியில் உங்கள் பசங்களை எப்படி நீங்கள் வாடா போடான்னு கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டார். இந்த நெகட்டிவ் கமெண்ட்டு இது வரைக்கும் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்தில். சார் அவ்வளோலாம் உங்களுக்கு கமெண்ட் வராது, நீ சொல்கிறது எனக்கு காதில் விழுது. இருந்தாலும் அப்படி வந்து யாருமே சொன்னதில்லை. சார் நல்லா புரியுது, நல்லா இருக்குது, தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் போல் இருக்குது, ரொம்ப நாளாக சேனலில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கார் போல இருக்குது. அவர் நீங்கள் வந்து பொதுவெளியில் உங்கள் பசங்களை வாடா போடான்னு கூப்பிட்டது தப்பு, நான் ஏன் பையன் தானே அப்படின்னு நான் திருப்பி சொன்னேன். உங்கள் பையனாக இருந்தால் மட்டும் நீங்கள் எப்படி அது உங்கள் கிளாஸ் ரூமில் கூப்பிடுங்க, ரைட்டு. இது பொதுவெளினா ஒரு சேனலில் இருக்கிறதுனால எல்லோரும் தானே பார்ப்பாங்க. எனக்கு ஒரு இது உங்களோட சேனல் அந்த டாபிக் பார்க்கும்பொழுது வாடா போடான்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். திரும்பி என் நம்பர் கொடுத்து அவர் டெக்ஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வராரு. 2 பேரும் கான்வர்சேஷன் பெருசாக போயிட்டுருக்கு. அப்புறமா நானாக ஒத்துக்கிட்டேன், சார் நம்ம சொன்னது தப்பு தான் போல இருக்குது, பசங்களாக இருந்தால் கூட வாடா போடான்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு, சரிங்க சார் இனிமேல் என் பையனை நான் அப்படி கூப்பிடலன்ட்டேன். அதனால் இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டைம் கூட நான் வாடா போடான்னு சொல்ல ட்ரை பண்ணல, வாங்கப்பா போங்கப்பான்ட்டு. அது இன்னும் தெரில, உங்கள் மேலே இருந்த ரைட்ஸ் நான் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த மாதிரி என்னை சொன்னதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ இவ்வளோ நாள் எல்லா கிளாஸ்லேயுமே நம்ம பசங்களை அப்படி தானே கூப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு. பட் நீ கோச்சிக்கு போகிறதில்ல, பார்க்குற அவருக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கு, அதை என்னை திருத்திக்க சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அதுவும் ஃபிசிக்ஸ் படித்தவங்க, அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். அதனால் இனிமேல் உங்களே வந்து வாங்கப்பா போங்கப்பான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே குழப்ப ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட்டா? ரைட் பா. அன்றைக்கி அதனால் அந்த கமெண்ட்லாம் பார்த்தா நல்லா இல்லாத இருந்தது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் கமெண்ட். அப்புறம் பர்சனலாக நாங்கள் 2 பேரும் பேசிவிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அவர். ரைட் ரைட் பா. A wheels of moving vehicle are made hollow in the middle. உங்களோட 2-வீலர் வீல் இருக்குல்ல, 2-வீலர் இருக்குல்ல, 2-வீலர் பார்த்து அந்த வீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளில டயர் இருக்கும், நடுவில் நிறைய கேப் இருக்கும், ரிம் மட்டும்தான் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? The wheels of moving vehicle are made hollow in the middle and thick at the periphery. Thick at the periphery because என்ன காரணமாக இருக்கும்? பெரிபெரின்றது அந்த எதில் சொல்கிறாங்க? பெரிபெரின்னா என்ன தெரியுது அவனுக்கு? சர்க்கம்ஃபரன்ஸா? உன்கிட்ட தான் கேட்குறேன், பெரிபெரின்னா நம்ம outer region and outer region இந்த இடம் இல்லையா? ஸோ அந்த ரீஜியனில் மட்டும் வந்து திக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். மிடில் அதாவது ஹாலோ இன் த மிடில், திக்கட் பெரிபெரி, என்ன காரணமாக இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்களாம் யோசிங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ரைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணே, எல்லா சமம் நானே போட்டுன்னு இருப்பேனே. இதே மாதிரி ஒரு கொஷின் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், வீல் சம் பார்த்தோம், அதை ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். ஜெயின் வீல் சம் பார்த்தோமே, அந்த சம் இந்த சம் ஒரே சம் தான். வாயை தர ஏப்பா சாமிங்களா, உங்கள்கிட்ட தான்ப்பா கேட்குறேன். வீல் சம்முக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன்ல. 4th ஆப்ஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானால் தானப்பா ஒமேகா குறையும். எனக்கு கண்ணா பின்னான்னு ஸ்பீடு இருக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானால் தான் ரொட்டேஷனல் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஷின் வந்தாலே, இந்த வீல் சம்மு டயர் சம் இந்த மாதிரி கொஷின் வந்தாலே, டு இன்க்ரீஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் டிக்ரீஸ் த ரொட்டேஷனல் ஸ்பீடு தான் ரைட்டு. கற்றுக்கிட்டிங்களா? ரைட். கொஷின் நம்பர் 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக கற்றுக்கிட்டே. ஸ்க்ரீன் தெரியலையா? எஸ் சார். என்ன காரணமாக இருக்கும்? உனக்கு மட்டும் தான் தெரிலன்னு நினைக்கிறேன், வெளில போய்ட்டு வா. சஞ்சய் ஸ்க்ரீன் தெரியுதா? ஷைனி? எஸ் சார். ஸ்ருத்துலா, தப்பாஸ்வினி, ஆம்கோக்கல், நீ வெளில போய்ட்டு வாப்பா. ஓகே சார்.
கொஷின் நம்பர் 9 பாருங்கடா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கவனி. 4 similar point masses, 4 மாஸ், ஈச் மாஸ் m, ஈச் மாஸ் m. இதோட placed at the circumference of disk டா. பா இந்த பாடி பேர் என்ன? டிஸ்க்கு. டிஸ்க்குன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? 1/2 mr² ஞாபகம் வரணும். டிஸ்க்குன்னா 1/2 mr² ஞாபகம் வரணும். ஓகேவா? ஓன் ஆக்சிஸோடது. The moment of inertia of system about the normal axis through the center O. Through the center O. ஆக்சிஸ் எங்கே இருக்கான்? இதோ இருக்கு பாரு, நடுவில் நான் ரெட் கலரில் ஒரு டாட் வைக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல தான் ஆக்சிஸ் இருக்கான். எந்த இடத்துல? இங்கே தான் ஆக்சிஸ் இருக்கான். அதாவது ஒரு பெண்ணை நான் ஒரு ரெட் கலர் டாட் வச்சுருக்கேன்ல, ஒரு பென் எடுத்து அந்த அந்த ஹோல்குள்ளார இன்சர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த மாடல் சமயம் எப்படி சார் நாங்கள் சால்வ் பண்ணுறது? பா இங்கே 4 மாஸ் இருக்குது. 4 மாஸ் இருக்கா? ஆக்சிஸ்லேருந்து எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ், ஆர் டிஸ்டன்ஸ். அப்போ 4 பாயிண்ட் மாஸோடது 4mr². 4 பாயிண்ட் மாஸோடது 4mr². அவன் தெளிவாக சொல்லியிருக்கான், ஸ்மால் எம்ன்றது பாயிண்ட் மாஸ், கேபிட்டல் எம் டிஸ்கோட மாஸ். அப்போது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் எழுதிடலாம். டிஸ்கோடது எவ்வளோ? 1/2 கேபிட்டல் எம் r². இந்த 4 பேரோடது எவ்வளோ? 4 ஸ்மால் எம் r². இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தேடுங்க. ஆப்ஷன் 2வாடா? பார்த்தீங்களா? டக்குன்னு சொல்லிடலாம். சார் இந்த சமயம் இன்னும் சரியாக புரியல சார், இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுங்க. இங்கே பாரு, அவன் அந்த மாதிரி டயக்ராம் போட்டதுனால உனக்கு புரியல. பா இதான் அந்த டிஸ்க்கு. டிஸ்க் எப்படி இருக்குன்னு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதான் அந்த டிஸ்க்கு. டிஸ்கோட ஓன் ஆக்சிஸ் இதான் ஓன் ஆக்சிஸ். இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டால் பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணிட்டான், இங்கே ஒரு மாசு, இங்கே ஒரு மாசு, இங்கே ஒரு மாசு, இங்கே ஒரு 4 பாயிண்ட் மாஸ் வச்சுக்கிட்டான். இந்த 4 பாயிண்ட் மாஸோட மாஸும் ஸ்மால் எம். இதோட ரேடியஸ் ஆறுன்னு சொல்லிட்டான். டிஸ்கோடது கேபிட்டல். எப்போவுமே இந்த மாதிரி சம் வந்தால் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டால் பயப்படாது. முதல்ல அந்த பாடியோடது எழுதிக்கோ. அந்த பாடியோடது என்ன? 1/2 mr². அப்புறம் இந்த மாஸோடது mr², இந்த மாஸோடது mr². ஏன்னா அது வெறும் பாயிண்ட் மாஸ் தானே. பாயிண்ட் மாஸாக இருந்தால் mr². அப்புறம் ஒரு mr², அப்புறம் ஒரு mr². அப்போ ஃபைனல் ஆன்சர் 1/2 mr² + 4 mr². தெரியுதா? இதே ரிங்காக இருந்திருந்தா சொல்லுங்கடா, ரிங்காக இருந்திருந்தா இந்த ஆன்சர் எப்படி மாறி இருக்கும்? ஏன் இன்னைக்கு எதுக்கும் வாயை திறக்க மாட்டேற? வாயை தர. ரிங்காக இருந்தால் எப்படி ஆயிருக்கும்? பா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், ரிங்காக இருந்திருந்தா இந்த 1/2 mr² பதிலாக என்ன ஆயிருக்கும்? 5mr² சார். ஏம்மா 5mr²? வெறும் ரிங்கு தானே. ரிங்கில் கூட 4 மாஸ் வைக்கலாமாம்மா? மொத்தமா 5mr² சார். இல்லைம்மா, ரிங்கோட மாஸ் கேபிட்டல் எம் தானேம்மா. நீ ட்ரை பண்ணது கரெக்டு. ரிங்கோட மாஸ் கேபிட்டல் எம்மாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? கேபிட்டல் mr² + 4mr² தானேம்மா. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? பாயிண்ட் மாஸோடதும் கேபிட்டல் எம்மாவோ இருந்தால் தான் 5mr² நீ சொன்னது. பாயிண்ட் மாஸோட மாஸ் வேறு, ரிங்கோட மாஸ் வேறு. அதனால் mr² + 4mr². ரைட்டா? இது ஃபார் ரிங்கோடது, இது ஃபார் டிஸ்கோடது. கவனமாக இருக்கணும், இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கொஷின் நம்பர் 10. யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்கடா. சொல்லுங்கப்பா. ஆன்சர் சொல்லுங்கப்பா. 10க்கு சொல்லு. வாயை திறக்க மாட்டேற. பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லி கொடுத்தேன்? சார் தேர்ட் ஆப்ஷன். ix + iy = izன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கொஷினை ஒரு டைம் ரீட் பண்ணிங்களா? கொஷினில் என்ன பிளேன் போட்டிருக்கு? பாடி எந்த பிளேனில் இருக்கு? சார் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 ரைட்டு. நீங்கள் சொன்னது
XY பிளேனுக்கு இந்த ஆன்சர் கரெக்டு. நான் உங்களுக்கு அன்றைக்கி சொல்லிக் கொடுக்கும்பொழுது XY பிளேனுக்கு தான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இந்த மாதிரி கொஷின் வந்தால் எப்படி சார் நாங்கள் சால்வ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி, பயப்படாத. பாடி எங்கே இருக்குதுன்னு பாரு. XZல இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு மீதி இருக்கிறத போட்டுக்கோங்க. எக்ஸும் ஒய்யாக இருந்தால் எக்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணிக்கோங்க, மீதி வெளில போயிட்டு. ஆக்சிஸ் அப்போ இசட்டில் இருக்குன்னு அர்த்தம். பாடி எங்கே இருக்கோ அப்போ ஆக்சிஸை அவங்களுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். உனக்கு புரியல இல்லையா? ஒரே நிமிஷம் இங்கே வா, ஒரே நிமிஷம். கேர்ஃபுல்லாக வணிங்க. இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இந்த இடம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் ஒய் ஆக்சிஸாக இருந்தால் இசட் ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னா அந்த பாடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சார் பாடி XY பிளேனில் இருக்குது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் இசட்டுக்கு தான் சொல்ல முடியும், IX + IY. இதே பாடி நான் ஆக்சிஸ் உனக்காக மாற்றி சொல்லித்தரேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இதை இசட்டுன்னு எடுத்துக்கிட்டேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ when body is placed at x and z, அப்போ கொஷின் யார்? y தானே. அப்போ IY = IX + IZ. நீ எப்போ பார்த்தாலும் ஃபார்முலா படித்தது ஞாபகம் வச்சுட்டு போய் இந்த சம்மில் தயவு செஞ்சு டிக் பண்ணிடக்கூடாது. எந்த பிளேனில் இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க எந்த பிளேன் கொடுக்குறாங்களோ அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் இருக்கும், அதுதான் கொஷினாக இருக்கும். XZல இருந்தால் Y தான் கொஷினாக இருக்கும், XYல இருந்தால் Z தான் கொஷினாக இருக்கும். ரைட்டா? ரைட். டேய் சூப்பரான கொஷின் பா இது. கொஷின் நம்பர் 11 யாராவது டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள். கொஷின் நம்பர் 11 ஆன்சர் சொல்லு. அதில் கேள்விப்படாத ஒரு பாடி உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, அவ்வளோதான். இப்போ தியரம் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் எங்கே நம்ம யூஸ் பண்ணல. இதுக்கு பெரிய அறிவுலாம் வேணாம் சார். நான் ஸ்பியருக்கு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் சொல்லி கொடுத்தேன், டிஸ்க்கு சொல்லி கொடுத்தேன், ரிங்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் நான் பார்க்காத ஒரு பாடி, புக்கில் இல்லாத ஒரு பாடி உனக்கே தெரியுது, பிளேடு. அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேன்? அப்போ இந்த கொஷின்லேருந்து நீங்கள் கற்றுக்கிறது என்ன? இந்த 3 பாடிக்கும் பர்பெண்டிகுலரும் பேரலும் யூஸ் பண்ண முடியும், பிளேடுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியாது. ரைட்டா? கொஷின் நம்பர் 12 உங்களுக்கான நேரம் வேணாம், புதுசாக இருக்கீங்க இல்லையா, ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. கொஷினை ரீட் பண்ணுங்கள், டேட்டா எடுங்க, ஆன்சர் சொல்லுங்கள். நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம், உனக்கு நல்லா தெரியும். இப்போ தான் ஃபார்முலா படிச்சுட்டு வந்தோம். கொஷின் நம்பர் 10ஓட ஃபார்முலா தான் இது. ஆனால் எந்த ஆக்சிஸ்ன்னு நீ பார்த்துக்கிட்டு சொல்லு. டேய் கெஞ்ச விடாதீங்க பாஸ், ஆன்சர் சொல்லுங்கப்பா. நீங்கள் சொன்னால் தானே கிளாஸ் நல்லா போகும். ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எவ்வளோ பா? 10ஆ? ரைட், ரொம்ப நல்லா சொன்னேன். ஆப்ஷன் சி 10. ஏன்னா பாடி எக்ஸ் அண்ட் இசட்டில் இருக்குது. அப்போ எனக்கு IY வேணும். IY = IX + IZ. ரைட்டா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்தது எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. எக்ஸோடது 30 ரூபா, எக்ஸோடது 30 ரூபா, ஒய்யோடது 40 ரூபா, இசட்டோடது கேட்குறாங்க. அசால்ட்டு சம்மில் 10 ரூபா. சரிதா? இப்போது இங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, எந்த ஆக்சிஸில் பாடி இருக்குது, எங்கே உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 40 - 30 IZ கேட்குறாங்க, அதனால் 10. எல்லோரும் நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ரைட். கொஷின் நம்பர் 13. இந்த சம்மும் உங்களால் சூப்பராக சால்வ் பண்ண முடியும். ஸோ உனக்கான நேரம் அதே ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள், சும்மா ட்ரை பண்ணு. சாலிட் ஸ்பியர் அபவுட் டயாமீட்டர், ஹாலோ ஸ்பியர் அபவுட் டயாமீட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா 2 பேருக்கான ரேஷியோ, ரேடியஸோட ரேஷியோ கண்டிப்பாக உன்னால் சொல்ல முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணு.
என்ன ஆன்சரு? கடைசி வரைக்கும் நீ சொல்ல போகிறது இல்லை, அப்படி தானே? ரைட். பா இந்த மாதிரி கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாடி என்ன ஆக்சிஸ்க்கு கேட்குறாங்கன்னு கவனிக்கணும். சாலிட் ஸ்பியர் ரெஸ்பெக்டிவ் டயாமீட்டர். சாலிட் ஸ்பியரு 2/5 mr². ஒரு பேச்சுக்கு R1, ஏன்னா ரெண்டு வேறு வேறு பாடி. அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ ரேடியஸோடது. ஹாலோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டயாமீட்டரோடது 2/3 mr². என்ன சொல்லியிருக்காங்க? சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ ஈக்குவேட் பண்ணது தப்பு இல்லை. சேம் மாஸையும் சேமாக போட்டது தப்பு இல்லை. 2க்கு 2 போய் சேர்ந்துருச்சு. R1² R2² போனீங்க அப்படின்னா 5/3. அசால்ட்டு சார், √5/3 ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ உனக்கு சம் புரியுதா? இல்லைனா இங்கே இந்த ஸ்க்ரீனை பாருங்க. நீ இந்த மாதிரி ஐடியா கற்றுக்கிட்டா யாரோட உதவியும் உனக்கு தேவையில்லை. சாலிட் ஸ்பியரோட அபவுட் எனி டயாமீட்டர் 2/5 m. இதோட ரேடியஸ் வேறு R1². ஹாலோ ஸ்பியர் 2/3 m. இதோட ரேடியஸ் வேறு. கொடுக்கப்பட்ட டேட்டா ரெண்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல், ரெண்டோட மாஸ் ஈக்குவல். அப்போ ரெண்டு பேரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபஸ்ட்டு ஒன்னோடது 2/5 mr1², 2/3 mr2². நம்ம தேடி போகிறது R1/R2 தேடி போகிறோம். 2 m. R1²க்கும் R2²க்கும் ரேஷியோ எடுங்க 5/3. R1ம் R2ம் வேணும், √5/3. ஆப்ஷனில் √5:√3 இருந்தால் சரி. அவ்வளோதான். கற்றுக்கிட்டீங்களா? சூப்பராக இல்லை சாமி? இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்த போலாமா? சீக்கிரம் பாரு. இன்னும் ஒரு 25 சம்மாவது பிளான் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு 20 சம்மாவது நம்ம முடிக்கணும். சம் நம்பர் 14. சம் நம்பர் 14. இந்த பாடி ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணான்னு பாருங்கள். இந்த பாடி உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, பிளேன் லேமினா. பட் நான் சொன்னல நிறைய பாடி இருக்குது, ஆனால் 6 பாடியில் தான் அதிகமாக கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், டிஸ்க்கு, ரிங்கு, ராடு, சிலிண்டர் ரெண்டுமே. ஆனால் நான் உனக்கு பிளேன் லேமினா சொல்லித்தரல. நான் இதை மட்டும் டவுட்டில் போட்டுக்கோங்க. பிளேன் லேமினா ஃபார்முலா சொல்லி கொடுத்த பிறகு நான் இந்த சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ரைட்டா? கொஷின் நம்பர் 15. ஸ்கொயர் ஸ்ட்ரக்சர், இதுவும் பிளேன் லேமினா. இந்த 2 கொஷின் மட்டும் உங்களுக்கு இன்னும் நான் கற்றுக் கொடுக்கல. ரைட்டா? ஸோ கொஷின் நம்பர் 14ம் 15ம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஷினை சொல்லி கொடுத்துட்டு இந்த 14 15 சொல்லித்தரேன் நான். அடுத்த கிளாஸ் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ரைட்டா? கொஷின் நம்பர் 16. 16. The curve of moment of inertia of sphere, constant mass, axis. என்ன கர்வாக இருக்குன்னு கேட்குறேன். கிராஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இப்போது ஸ்பியர்னாலே I = 2/5 mr². 2/5 mr². இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது ஓன் ஆக்சிஸ் வந்து 6 ப்ளஸ் mx² எடுத்துக்கலாம். குழப்பிக்க தேவையில்லை, இந்த ms² கூட தேவையில்லை. 2/5 நம்பர், m மாஸ். ஐக்கும் ஆருக்கும் என்னடா சம்மந்தம்? ஆர் இந்த இடத்துல ரேடியஸ் இல்லை டிஸ்டன்ஸ். இந்த கிராஃப் என்ன கிராஃபாக கிடைக்கும்னு நினைக்கிற? x is proportional to y². காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கீங்க. யார் இது? என்ன ஆப்ஷனாக இருக்கும்? டேய், x is proportional to y². என்ன கிராஃபு உங்களுக்கு இதுவே தெரியலையா? இன்னும்
நல்லா வருவீங்கப்பா எல்லாருமே. கிராஃபோட பேசிக்ஸ் எத்தனை முறை கற்றுக் கொடுத்துருக்கேன் பாருங்க. x is proportional to y, directly proportional, straight line. X is inversely proportional to y, hyperbola. X is proportional to y square, parabola. Y equal to mx, straight line. Y equal to mx plus c. இங்கிருந்து ஆரம்பிக்கும் some plus some value, இங்கிருந்து ஆரம்பிக்கும். Y equal to mx minus c, கிராஃப் நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கும். கிராஃபோட பேசிக் தெரியாது, எப்படி நீ ஃபிசிக்ஸ் படிக்கிறேன்னு எனக்கு தெரில. இப்போ இந்த கிராஃபு எக்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒய் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ கிராஃப் பிகம்ஸ் என்னவாக இருக்கணும்? பேரபிளாவாக இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இங்கே வாங்க, ஆப்ஷன் 1லேயும் ஒரு பேரபிளாக இருக்குது, ஆப்ஷன் 2லேயும் ஒரு பேரபிளாக இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் 1 சார். ஏன் ஆப்ஷன் 1? x is proportional to y square னா 1. பட் அது ரைட் இல்லைப்பா. ஃப்ரண்ட்டில் ஒரு நம்பர் இருக்குல்ல 2/5, அந்த 2/5க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. நீ யோசிச்சது கரெக்டு. பட் ஃப்ரண்ட்டில் அந்த நம்பர் இருக்கிறதுனால ப்ளஸில் இருக்கும். அப்போது ஆப்ஷன் 1 எப்போ ரைட்டாக இருக்கும்? வெறும் எக்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஒய் ஸ்கொயராக இருக்கும்போது மட்டும்தான் ரைட்டாக இருக்கும். ஆனால் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ இன்ட்டு ஒய் ஸ்கொயராக இருக்கிறதுனால அந்த வேல்யூக்கு என்ன பண்ண போகிறீங்க? செட்டைன் ஹைட் மேலே கொண்டு போக போகிறீங்க. கற்றுக்கிட்டிங்களா? பை இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் 2 தான் ரொம்ப சரி. அடுத்தது கொஷின் நம்பர் 17. பார்த்ததும் ஈஸியாக சொல்லிடலாம். அந்த கொஷின் ரொம்ப ஈஸி. முதல்ல இது என்ன பாடின்னு தெரிஞ்சுக்கோ. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ரிங்கு. யாராவது எனக்கு சரியாக சொல்லுங்கள், ரிங்கோட இப்போ டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராமுக்கு யாராவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்கள். இது என்ன கேஸு? கொஞ்சம் வாயை தரங்கப்பா. என்ன கேஸ் அது? about its diameter. About its diameter. Answer. 3/2 mr square. பா டயாமீட்டருக்கு எப்படி 3/2 mr ஸ்கொயரு? ஃபர்ஸ்ட் ஒன்னோட பாதி தானே. நீ சொல்கிறது டயா டேஞ்சன்ட்டு. என்ன வரணும்? mr square by 2. 1/2 mr ஸ்கொயர். அவ்வளோதான், 1/2 mr ஸ்கொயர் இதோடது. தென் இங்கே ஒரு பேரலல் ஆக்சஸ் இருக்குல்ல, இந்த பேரலல் ஆக்சஸ் மாஸ் எம்மு, அதோட டிஸ்டன்ஸ் வேறு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே ஒரு mr ஸ்கொயர். இப்போ நீங்கள் சொல்கிறது ஃபைனலாக 3/2 mr ஸ்கொயர் ரைட்டுமா? நான் கேட்ட கேள்வி இந்த ரிங்குக்கு மட்டும் கேட்டேன் உங்ககிட்ட. இந்த ரிங்கு என்ன ஆக்சஸில் இப்போ ரொட்டேட் ஆகுது சார்? அபவுட் எனி டயாவில் ரொட்டேட் ஆகுது. அபவுட் எனி டயாவுக்கு என்னம்மா ஃபார்முலா? 1/2 mr ஸ்கொயர் சார். பட் நமக்கு தேவை, கேட்டிருக்கிற கேள்வி பிக்யூக்கு கேட்டிருக்காங்க, இங்கே இருக்க ஆக்சஸ். அப்போ நீ என்ன பண்ணணும்? ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் பார்க்கணும், ப்ளஸ் இந்த ஆக்சஸ்லேருந்து பேரல் ஆக்சஸ் தியரம் போடவங்க உங்களுக்கு தெரியும். இந்த ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ மாஸ் இருக்குது, m × r ஸ்கொயர். அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் 3/2 mr ஸ்கொயர்னு கவனமாக கற்றுக்கணும். கொஷின் நம்பர் 17 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஆக்சஸ் மாற்றி கொடுப்பாங்க, ஜாக்கிரதையாக செம்ம சால்வ் பண்ணணும். நீ கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெசனில் ஒரு சம் கூட உங்களால் போட முடியாது. என்ன பிரச்சனைனா 3 கொஷின் கேட்குற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக் ரொட்டேஷனல் மோஷனும் சென்டர் ஆஃப் மாஸும். கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கற்றுக்கோங்க, அது உங்களை கடைசியாக வந்து காப்பாற்றும். 3 கொஷின் இல்லை, 12 மார்க். காலேஜே மாறும் இந்த 12 மார்க்கு. ஸோ ஐஜியில் இருக்கிற நீ ஜிப்மருக்கு போயிடலாம். இந்த அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கொஷின் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க போய். 4 பாயிண்ட் மாஸஸ், ஈச் மாஸ் m, xy பிளேனில் இருக்குது. 4 பாயிண்ட் மாஸஸ், ரெட் கலர் டாட் வைக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4, எல்லாத்தோட மாஸும் m. ரைட்டா? இதோட டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எங்கே கேட்குறாங்க? ஒய் ஆக்சிஸை பொறுத்து கேட்குறாங்க, இந்த ஆக்சிஸை பொறுத்து கேட்குறாங்க. யாராவது சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறேன், சும்மா ட்ரை பண்ணு. இது 1ஆம் நம்பர் மாஸு, இது 2ஆம் நம்பர் மாஸு, இது 3ஆம் நம்பர் மாஸு, இது 4ஆம் நம்பர் மாஸு. இப்போ பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோடது என்னவா இருக்கும்?
ஆக்சிஸ்லேயே மாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னோட மொமெண்ட் Zero. அவ்வளோதான், ரொம்ப அழகாக சொன்னேன் சார். I = ma², ஏன்னா இங்கே ஏ கொடுத்துருக்கனால a². ஆனால் ஃபஸ்ட்டு மாஸு இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மாஸு ஆக்சிஸில் இருக்குது. ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஏ 0, அப்போ ஃபஸ்ட் ஒன் 0. ரெண்டாவது மாஸு ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது சார். மூணாவது மாஸு அதுவும் ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது சார். நாலாவது மாஸு தான் 2a டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ 2a². அப்போ இது ஒரு 4, ஏன்னா ஸ்கொயர் இல்லை. 4, 5, 6, ஆப்ஷன் 4, 6ma². சூப்பரில். ஸோ இந்த மாதிரி மாஸை அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், ஆக்சிஸ்லே மாஸ் இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. அங்கேருந்து ஏ டிஸ்டன்ஸ்லையோ ஆர் டிஸ்டன்ஸ்லையோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ma² mr² நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? அடுத்தது கொஷின் நம்பர் 19 ட்ரை பண்ணுங்க. யாருக்கு இருக்கிறதுலையே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம்னு கேட்குறாங்க. இது ஒரு கொஷின்னு நான் சால்வ் பண்ணுறதே தப்பு, இதை நீ தான் ட்ரை பண்ணு. சொல்லு பார்க்க. Which of the following has highest moment of inertia when each of them same mass, same radius? சார் ரிங்கோடது mr². கரெக்டா? டிஸ்கோடது 1/2 mr². சாலிட் ஸ்பியர் 2/5 mr². ஹாலோ ஸ்பியர் 2/3 mr². ஒரு விஷயம் கவனிச்சியா, நான் என்ன எழுதியிருக்கேன், எல்லாம் ஓன் ஆக்சிஸ்க்கு எழுதியிருக்கேன். கரெக்டாக எல்லாமே ஓன் ஆக்சிஸ்க்கு எழுதியிருக்கேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறத ஒழுங்காக கவனிச்சு படி. கொஷினை படி ஒரு டைமு. எப்போவுமே இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா சேம் மாஸு சேம் ரேடியஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஓன் ஆக்சிஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். மற்ற ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா அது தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அபவுட் டயாமீட்டர், அபவுட் பர்பண்டிகுலர் டேஞ்சன்ட்டு, எப்படியாவது அதை உனக்கு தெரியப்படுத்திடுவாங்க. எதுவுமே சொல்லலை அப்படின்னா அது ஓன் ஆக்சிஸ் தான். சொல்லுங்கப்பா, இந்த 4 பேரில் யாருப்பா பெரியவன்? ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? நான் எழுதியிருக்கிறது இல்லை. இந்த 4 பேரில் யார் ஹை வேல்யூ? ஃபர்ஸ்ட் ஒன் சார். அப்போது ஆப்ஷன் 4 சரியாக இருக்குமா பாருங்கள். எல்லாமே நீங்கள் படித்தது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான், ஆனால் சொல்ல மாட்டீங்க. சரி, இப்போ ரிங்குக்கு தான் அதிகமாக இருக்கும் mr². கொஷின் நம்பர் 20 சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கான கொஷின் அது, நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். I = mk²ன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் வந்துட்டாலே mk². நான் உனக்கு எல்லாமே சொல்லிட்டேன், ஆன்சர் மட்டும் நீ சொல்லு. ஆன்சர் பே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஆப்ஷன் 1. இதெல்லாம் சால்வ் பண்ணவே கூடாது சார். mk², m10, இது 0.4, அப்போ 16, 10 × 16, ரைட்டா? அப்போ 16ல் தான் ஆன்சர் இருக்க போகுது. இவன் கிடையாது, இவனும் கிடையாது, இவனும் கிடையாது. நீ இன்னும் சரியாகவே ட்ரெயின் ஆகலை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. எல்லா சம்மையும் போட்டு அங்கே போய்ட்டு எழுதிட்டு உட்காந்துட்டு அப்படிலாம் இல்லை. ஃபார்முலா பார்க்குறீங்க, ஜஸ்ட் அது என்ன ரேஞ்சில் இருக்குன்னு மனசுக்குள்ளாரே ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அது சரியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நீ ட்ரெயின்டாக இருக்கணும். சார் மாசு 10, இது 0.4. இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டால் ஸ்கொயரு 16 × 10. எங்கேயாவது 16ல் தான் ஆன்சர் இருக்கும். அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை ஒரு ஆப்ஷன் 1.6, ஒரு ஆப்ஷன் 16, இப்படி இருந்தால் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும். இங்கே தான் அப்படி இல்லைல்ல, ரைட்டா? ஸோ கொஷின் நம்பர் 20 வரைக்கும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஏசியில் சம் சால்வ் பண்ண போகிறேன். 11th பிள்ளைங்களா இங்கே பாருங்கள், 21லேருந்து 40 வரைக்கும் நாளைக்கு சால்வ் பண்ணி வைக்கிறேன். நான் உனக்கு 35 வரைக்கும் நிறையலாம் கொடுக்கல, ரைட்டா? ஸோ நாளை மறுநாள், நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை இல்லையா? ஸோ வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல் மாறிடும்ல. சரி, இப்போ நான் ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் வந்து நாளைக்கு தான். அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கும் திரும்ப நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். ஏசி வழக்கம் போல் ஃப்ரைடே. நேற்று கிளாஸ் மிஸ் ஆனதுனால அந்த கிளாஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போது 11th போர்ஷன் நாளைக்கு கிளாஸ் இருக்குது கண்டிப்பாக. நாளைக்கு அப்போ நைட்குள்ளார நீங்கள் 35 சம் வரைக்கும் சால்வ் பண்ணி வைங்க. நாளைக்கு இந்த அப் டு ஒரு 60 சம் போக நான் ட்ரை பண்ணுறேன், ரைட்டா? ஒரே நிமிஷம்.